வாழை இலையே இவ்வளவு லென்த்தா இருக்கு, அதுல போட்ட சாப்பாடு எவ்வளவு வெயிட்டா இருக்கும். ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கல்யாண மண்டபத்துக்கு போயிருந்தோம். பயங்கர கூட்டமா இருந்தது. ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் நின்று ஒரு வழியா சேர் பிடிச்சி உட்காந்து இலையும் வாங்கியாச்சு. தலவாழை இலையா போட்டிருந்தாங்க. எனக்கு மட்டும் இல்ல, அங்க வந்தவங்க எல்லாருக்குமே. லென்த்தை பார்த்தாவே தெரியும். நீட்டமான இலையில முதல்ல வச்சது 2 டப்பா, ஒரு ஸ்பூன். ஆனா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் தண்ணியை போட்டு நம்ம ஆரம்பிக்க போறோம். ஒரு கப்ல பாயசம், ஒரு கப்ல அல்வா, ஒரு மீன் பீஸ், 3 பீஸ் கபாப், ஒரு குட்டி பரோட்டா, அதுக்கு தொட்டுக்க நல்ல சிக்கன் குழம்பு, அது கூட சைடிஷா தொட்டுக்க பெப்பர் சிக்கன், சிக்கன் கிரேவி, பரோட்டாவை போட்டு சிக்கன் பீஸ் லைட்டா அள்ளி வாய்க்குள்ள கிள்ளி போட்டா செம மஸ்தா இருந்துச்சு. அடுத்ததா எல்லாருக்குமே பிடிச்ச மட்டன் பிரியாணி. அதுல இருக்கிற பீஸ் பூ போல வெந்திருந்தது. அப்படியே வாய்க்குள்ள வச்சா அப்படியே சும்மா ஸ்மூத்தா உள்ள லேண்ட் ஆயிடுச்சுங்க. மீன் பீஸ் அமோகமா இருந்தது. 3 பீஸ் கபாபையும் சாப்பிட்டு பெப்பர் சிக்கனையும் சாப்பிட்டு சிக்கன் கிரேவியும் சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பலாம்னு நினைச்சேங்க. அதுக்குள்ள ஒன்னு மிஸ் ஆகுதுங்க. தரமான அல்டிமேட்டான ஒண்ணுங்க அந்த பாயசம் தாங்க. சாப்பிட்டு பார்த்தா செம்மையா இருந்தது. அல்வா வேற லெவல்ல இருந்தது. மொத்தத்துல கேட்டரிங் சர்வீஸ் அமோகமா பண்ணியிருந்தாங்க. ஐஸ்கிரீம் சாப்பிட்றத நான் அடுத்த வீடியோல காட்டுறேன். இந்த மாதிரி மண்டபத்துக்கு போய் சாப்பிட்ட அனுபவம் தான் கமெண்ட் பண்ணுங்க.